ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணைமையிலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஆனந்தி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு, நிலம்னு ஓரளவு வசதியெலாம் இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ணாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கும் நல்லபடியாக தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை இவங்க தான் வளர்த்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய அண்ணாங்களாம் இவங்கள கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா மட்டும்தாங்க கூட இருந்தாங்க. அவரும் இப்போ தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பையனோட சம்மதத்தோடு இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னையும் என்னோடைய பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு ஓரளவு பெரிய குடும்பமாக இருக்கணும். குறிப்பாக மணமகன் தமிழ்நாட்டு மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ராதிகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ரொம்ப வருடமாக ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் இவருக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா இப்போ ரொம்பவே கம்பல் பண்ணுறதுனால இவங்க ஓகே சொல்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேங்க, செகண்டாக இருந்தாலும் ஓகே. ஆனால் செகண்டாக இருந்தால் குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா மணமகளுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் சீர்சனத்தில் ஓரளவு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 3 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னையும் தன்னோட ஃபேமிலிக்கும் ஓரளவு செட் ஆகக்கூடிய மணமகனாக வேணும். குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். வரக்கூடியவருக்கும் ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை திருமணம் ஆகிட்டு அவங்கள கூட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம், என்ன நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.